குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்ப்பா? இங்கிலீஷ் பார்க்கலாம். சரியா? இது வரைக்கும் எது வரையும் பார்த்துருந்தோம்ப்பா? அதாவது ஃபோனிக் ட்ரில்ல வவல்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஏ இ ஐ வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஓ. ஓகேவா? ஓ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓ அப்படிங்கிற லெட்டரோட சவுண்ட் ஓ. ஓகேவா? அதை வச்சு நம்ம வேர்ட்ஸ் பார்க்க போறோம். டாக், டாக்னா நாய். டாப், அந்த பம்பரை விளையாடுவாங்களா அது. பாக்ஸ், பெட்டி. பாட், பானை. பாட், பாட் வந்து ஒரு வெஜிடபிள். ஓகேவா? பீன்ஸ் அந்த மாதிரி வகையை சேர்ந்தது. நெக்ஸ்ட் ராட். ஓகேவா? கம்பி. ROD ராட். மாப், நம்ம வீடெலாம் தொடை போலப்பா அந்த மாப். MOP மாப். நெக்ஸ்ட் பாருங்க சாப். சாப்னா என்னது? அழுகுறது. ஓகேவா? SOB சாப். அடுத்து காப், இந்த சோளக்கடுது. ஓகே. அடுத்து காட், கட்டில். அடுத்து லாக், மரக்கட்டை. ஓகேவா? ஸோ DOG டாக், TOP டாப், BOX பாக்ஸ், POT பாட், POD பாட், ROD ராட், MOP மாப், SOB சாப், COB காப், COT காட், LOG லாக். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். சரியா? அந்த ஓவோட இன்னொரு லெட்டர் சேர்த்து அதுக்குரிய வேர்ட்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். OB எப்படி ரீட் பண்ணணும்? ஆப். OB எப்படி ரீட் பண்ணணும்? ஆப். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஜாப், ராப், மாப். மோப். ஓகே. ஜாப், ராப், மோப். ஜாப், ராப், மோப். ஓடிக்கு ஓட். ஓகே. கோட், காட், நாட். கோட், காட், நாட். அடுத்து ஓக், ஃபாக், ஹாக், ஜாக். ஃபாக், ஹாக், ஜாக். அடுத்து ஓபி ஆப். கோப், ஹோப், போப். கோப், ஹோப், பாப். ஓகே. அடுத்து ஆட், டாட், காட், ஹாட். டாட், காட், ஹாட். இது எல்லாமே உங்களுக்கு ரீடிங் பர்பஸ்க்காண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அடுத்து ஓ விச். ஆன், ஆஃப், ஆர், ஆக்ஸ். ஆன், ஆஃப், ஆர், ஆக்ஸ். OLL ஆல் சவுண்ட். ஓகேவா? டால், டால், போல், ரோல். டால், டோல், போல், ரோல். அடுத்து ஆன். ஆன், சன், டன், ஓன். On, sun, ton, own. Next, ox, fox, box, pox. Ox, fox, box, pox. And then boy, coy, joy, toy. Boy, coy, joy, toy. ஓகே, இதில் பாருங்க, இந்த பிக்சரில் எப்படி இருக்குப்பா? இங்கே ஒரு மரப்பலகை இருக்குது, லாக் இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுது? இந்த டாக் வந்து இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி போகுது. அப்படி தானே? ஸோ த டாக் ரன்ஸ். டாக் என்ன பண்ணுது? ரன் பண்ணுது, ஓடுது. த ஃபாக்ஸ் இஸ் அட் த பேக் ஆஃப் த டாக். அதாவது இந்த டாகுக்கு பின்னாடி யார் இருக்காங்களா? ஃபாக்ஸ் இருக்கு. ஃபாக்ஸ்னா என்னப்பா? நரி. சரியா? நாய்க்கு பின்னாடி இந்த நரி இருக்கான். இந்த டாக் ஜம்ப்ஸ் ஓவர் த லாக். அதனால இந்த நாய் என்ன பண்ணுது? வேகமா இந்த மரக்கட்டையை வந்து தாண்டி ஓடுது. அதுதான் இந்த டாக் ஜம்ப்ஸ் ஓவர் த லாக். இதுக்கு மேல தாண்டி என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணி ஓடுது. சரியா? பாருங்க, who chases the dog? டாக் யார் சேஸ் பண்றா? ஃபாக்ஸ். அப்படிதானே? அப்ப எப்படி எழுதுவீங்க? the fox chases the dog. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த டாக் ஜம்ப் ஓவர்? அந்த டாக் எது மேல ஜம்ப் பண்ணி ஓடிச்சு? எது மேலப்பா? இந்த லாக் மேல. அப்படிதானே? இந்த மரக்கடை மேல. ஸோ அப்ப எப்படி எழுதணும்? த டாக் ஜம்ப்ஸ் ஓவர் த லாக். த டாக் ஜம்ப்ஸ் ஓவர் த லாக். இந்த லாக் மேல தாண்டி ஓடிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டாம் ஹேஸ் அ பாட். இந்த டாம் அப்படின்ட்டு இந்த பையன் பேரு டாம். இவன் கிட்ட என்ன இருக்கும்? ஒரு பாட் இருக்கு, ஒரு பானை இருக்கு. டாம் புட்ஸ் த பாட் ஆன் த காட். இந்த டாம் என்ன பண்றான்? இந்த பானை, இந்த பாட்டை போய் இந்த காட்டுக்கு மேல வச்சிடுறான். ஓகேவா? புட்ஸ் த பாட் ஆன் த காட். புட்ஸ் த பாட் ஆன் த காட். இந்த காட்னா கட்டில். இந்த கட்டிலுக்கு மேல இந்த பாட், இந்த பானையை வச்சிடுறான்.
there is a box near the cot. அதாவது இந்த காட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு. சரியா? a doll is on the box. இந்த பாக்ஸுக்கு மேல என்ன இருக்கு, ஒரு டால் இருக்கு. சரியா? புரியுதா? ஓகே. இந்த ஒரு பொருளுக்கு மேல இன்னொரு பொருள் இருந்துச்சுன்னா நம்ம ஆன் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுதான் a doll is on the box. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, Tom puts the pot on the cot. இந்த காட்டுக்கு மேல இந்த பாட்டை வைக்கிறான். So on the cot. ஓகே. ஓகே. இப்போ இந்த क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். Who has a pot? pot யார்கிட்ட இருக்கு, டாம் கிட்ட. அப்ப டாம் has a pot. ஓகே வா. Where does he put it? அதாவது இது இவன் வந்து எங்க வச்சா, he put it on the cot. இந்த காட்டுக்கு மேல வச்சான், கட்டிலுக்கு மேல. அப்படிதானே? அப்ப he put it on the cot. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, what is on the box? சரி, இந்த பாக்ஸ் மேல என்ன இருக்கு, what is on the boxன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் மேல என்ன இருக்குப்பா, a doll. அப்படிதானே? அப்ப எப்படி எழுதுவீங்க, a doll is on the box. A doll is on the box. ஓகேவா? so ஓகே. நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, மேட்ச் த ரைமிங் வேர்ட். ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன பார்த்தோம், அதாவது ஒரே சவுண்ட்ல முடியும். சரியா? ஒரே சவுண்ட்ல முடிகிற வேர்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம், ரைமிங் வேர்ட்னு சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹாப். ஹாப்புக்கு இன்சைடு எது ரைமிங் வேர்ட், பாப். ஸோ அவங்களே மேட்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, நாட். இந்த சைடு எது ரைமிங்கா வருது, பாட் ரைமிங்கா வருது. நாட் பாட் ஒரே சவுண்ட்ல முடியுதா, அப்ப இங்க இருந்து ஒரு லைன் போட்டு இங்க மேட்ச் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, நாட் காட். இது ரெண்டும் ஒரே சவுண்ட்ல வருதாப்பா, ஒரே சவுண்ட் வரும் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா. ஸோ அப்ப நாட்ல இருந்து ஒரு லைன் போட்டு காட்க்கு மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாக்ஸ் ஃபாக்ஸ். இது ரெண்டும் எப்படி வருது, ஒரே சவுண்ட்ல முடியுது. அப்படிதானே? அப்ப பாக்ஸ்ல இருந்து ஒரு லைன் போட்டு ஃபாக்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாக் ஜாக். ஃபாக் ஜாக் இது ரெண்டும் ஒரே சவுண்ட்ல முடிகிற மாதிரி இருக்கு. அப்ப ஃபாக்ல இருந்து ஒரு லைன் போட்டு ஜாக்கு மேட்ச் பண்ணுங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இந்த சைடு ரீட் பண்ணி எந்த சவுண்ட்ல முடியுது, எந்தெந்த வேர்டு ஒரே சவுண்ட்ல முடியுதோ அதை இந்த சைடு நீங்க என்ன பண்ணுங்க, மேட்ச் பண்ணுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த வேர்ட்ஸ் டிஸ்கிரைபிங் தி பிக்சர். ஓகே. இங்க நம்ம என்ன வேர்டை நம்ம இங்க எழுத வேண்டி இருக்கோ அப்படிங்கறத அவங்க அங்க பிக்சரா கொடுத்துட்டாங்க. சரியா? அந்த மிஸ் ஆகுற வேர்டை நம்ம இங்க ஃபில்லப்ஸ்ல எழுதணும். ஓகேவா? அதுக்கு பிக்சரும் உங்க பக்கத்துலயே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டு நாட் டச் த டேஷ் பன். இந்த பண்ணை டச் பண்ணக்கூடாது. ஏன், இந்த பன் எப்படி இருக்கு பாருங்க, அந்த பிக்சர்ல ஹாட், சூடா இருக்கு. ஸோ நம்ம ஹாட்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டு நாட் டச் த ஹாட் பன். சூடா இருக்கிற அந்த பண்ணை தொடக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கீப் அ டேஷ் இன் த பேப்பர். அந்த பேப்பர்ல என்ன வைக்கணும்னு சொல்றாங்கப்பா, இங்கே பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க, டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப டாட் எழுதிக்கோங்க. ஓகேவா? கீப் அ டாட் இன் த பேப்பர். அந்த பேப்பர்ல ஒரு டாட் வைக்கணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, டோன்ட் டேஷ் ஐ வில் கிவ் யூ த டேஷ். சரி, இங்க என்ன பிக்சர் இருக்கு, இங்க இந்த பையன் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப என்ன எழுதணும், கிரை. டோன்ட் கிரை, அழாத. ஐ வில் கிவ் யூ த டேஷ். இது என்னது, கார்ன். அப்படிதானே? ஐ வில் கிவ் யூ த கார்ன் அப்படின்னு சொல்றான். நீ அழாத, நான் உனக்கு கார்ன் கொடுக்குறேன். அதுதான் என்னது, டோன்ட் கிரை. இந்த பிக்சருக்கு எந்த வேர்டு கரெக்டா அதை டிஸ்கிரைப் பண்ணுமோ அதை நம்ம இந்த ஃபில்லப்ஸ்ல எழுதணும். ஓகேவா? அந்த பிளாங்க்ல எழுதணும். அதான் இது. ஸோ டோன்ட் கிரை, ஐ வில் கிவ் யூ த கார்ன். ஓகே அம்மா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஓப்பன் த பீஸ் அண்ட் see. அதாவது இந்த பீஸ் என்னது, ஓப்பன் பண்ணி இதை பிரிச்சோன்னா பீன்ஸ் மாதிரி உரிச்சோன்னா என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள அந்த இதெல்லாம் இருக்கும்ல பட்டாணி மாதிரி. ஸோ ஓப்பன் த பீஸ் அண்ட் see. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது பீஸ் போடணும் சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, the dog jumped the dash jump over the dash. சரி, எது மேல தாவி ஓடுது, டாக் இந்த லாக் மேல தாவி ஓடுது. அப்படிதானே? ஸோ இங்க என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் ஒன்ல the dog jumps over the, இது எது மேல தாண்டி ஓடுதுப்போ, log. ஓகேவா? LOG log. இந்த டாக் இந்த லாகுக்கு மேல ஜம்ப் பண்ணி ஓடுது. ஸோ the dog jumps over the log. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, put the dash in the dash. put the, இது என்னதுப்பா, டால். ஸோ put the doll in the, எதுல போட சொல்றாங்க, இங்க என்ன பிக்சர் இருக்கு, பாக்ஸ் பிக்சர் இருக்கு. அப்ப put the doll in the box. இங்க டால் எழுதணும், இங்க பாக்ஸ் எழுதணும்.
நெக்ஸ்ட் பாருங்க, சேஸ் த டேஷ் வித் த டேஷ். எதை சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? என்ன பிக்சர் இருக்கு? ஃபாக்ஸ், நரி இருக்கு. ஸோ அப்போ ஃபாக்ஸ் வந்து எழுதிக்கோங்க. வித் த டேஷ் இங்க என்ன பிக்சர் இருக்கு? மாப் இருக்கு. ஸோ அப்போ மாப் எழுதிக்கோங்க. அதாவது நிறைய நம்ம ஃபாக்ஸ் எதை வச்சு சேஸ் பண்ண போறோம்? சேஸ்னா என்னது? இப்போ முன்னாடி ஒரு ஆள் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை பின்னாடியே துரத்துறது தான் என்னது? சேசிங். சரியா? அந்த ஃபாக்ஸை நம்ம அந்த மாப்வால சேஸ் பண்றோம். சரியா? அதுதான் சேஸ் த ஃபாக்ஸ் வித் த மாப். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர். ஓகே, எல்லா நோட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்கூல்லாம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நோட்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க, படிங்க. ஓகேவா? ஓகேவா? தேங்க்யூ.